ஹே காய்ஸ், இப்போது இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா jQuery அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த jQuery அப்படிங்கிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி அப்படின்னா இப்போ நான் வந்து jQuery அப்படின்னு அடிக்கிறேன். ஸோ jQuery அப்படி .com போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வெர்ஷன், ஓகேவா? ஸோ ஏதாச்சும் ஒரு வெர்ஷனை நான் பார்க்குறேன். ஸோ இதில் உள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதே ஜாவாஸ்கிரிப்ட் இது கரெக்டாக. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் தான் இது ஃபுல்லாக இருக்குது. நல்லா பாருங்கள், எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் தான். எல்லாமே இந்த ஃபுல் ஆர்டிக்கிளே வந்து ஃபுல்லாக ஜாவாஸ்கிரிப்ட் தான். இது வந்து எத்தனை லைன்ஸ் இருக்கும்? ஒரு 10,000 லைன்ஸ் இருக்கும். பட் எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த jQuery பார்த்தீங்கன்னா வந்து ஜாவாஸ்கிரிப்டால் எழுதப்பட்ட ஒரு ஃபைல், அவ்வளோதான். ஓகேவா? பட் அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட ஜாபை வந்து ஈஸி ஆக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எப்படி வந்து இப்போது நீங்கள் போய்ட்டு கூகுளில் போயிட்டு jQuery இஸ் அ லைப்ரரி ஆர் அ ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா லைப்ரரி அப்படின்னு வரும். அதே மாதிரி தான் ரியாக்டும். ஸோ ரியாக்டும் பார்த்தீங்கன்னா லைப்ரரி. ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி வந்து jQuery அப்படிங்கிறது ஒரு லைப்ரரி. இது வந்து என்ன அப்படின்னா ஆல்ரெடி ப்ரீ ரிட்டன் ஆஃப் கோட்ஸ். ஓகேவா? ப்ரீ ரிட்டனாக ஒரு 10,000 லைனோ 20,000 லைனோ ஜாவாஸ்கிரிப்ட் கோடு அதில் வந்து எழுதி நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த ஃபைலை. அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம சில விஷயங்களை பண்ணலாம். ஓகேவா? ஸோ jQuery ஏன் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா இது வச்சு வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணுறோம், அதோட சிஎஸ்எஸ்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதை விட அது ஒரு 2 லைனில் பண்ணலாம். அப்படின்னா இது வந்து ஒரு பாதி லைன்லேயே பண்ணலாம். ஒரு லைன் கூட இல்லை, பாதி லைன்லேயே பண்ணலாம். அவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து ஃபேமஸாக இருக்குது. பட் இது வந்து பழங்காலத்துலால இப்போ வந்து ரியாக்ட் ஜேஎஸ்லாம் வந்துருக்கு. பட் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ரொசீஜர்ஸ் யூஸ் பண்ணோம். பட் இப்போ jQuery பற்றி நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ இது வந்து ரியாக்ட் ஜேஎஸோ அந்த மாதிரி கோர்ஸ் கிடையாது. ரியாக்ட் ஜேஎஸ்க்கு அது வந்து ரொம்ப பெரிய டாப்பிங்கிறதால அது வந்து ஃப்யூச்சரில் வரும். பட் இப்போ நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து jQuery பற்றி பார்க்க போகிறோம். ஸோ jQuery நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்பவும் போல் CDN யூஸ் பண்ணலாம். பட் இப்போ நம்ம வந்து பூட்ஸ்டாப் யூஸ் பண்ணுறோம்ல, பூட்ஸ்டாப் என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து jQuery லோட் பண்ணிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ jQuery அப்படிங்கிறது நான் ஒரு ஃபைல் அப்படின்னு நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ jQueryங்கிறது ஒரு ஃபைலு. அந்த ஃபைலை நம்ம வந்து லிங்க் பண்ணோம், அவ்வளோதான். அது பார்த்திங்கன்னா ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் தான். இது வந்து பெரிய ஒரு ஃபைலாக கிடையாது, ஒரு பேசிக்கான ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து புதுசாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பிகாஸ் வந்து இதுவும் நம்ம போட்டு குழப்பிக்க வேணாம். ஸோ சிம்பிளாக வந்து நான் வந்து jQueryக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு ஃபோல்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஃபோல்டு க்ரியேட் பண்ணல, ஃபைலாக பண்ணுறேன். ஸோ நான் இதில் வந்து jQuery. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபைல் index.html. நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து index.html பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு சிஎஸ்எஸ் இப்போதைக்கு நம்ம தேவையில்லை. ஜேஎஸ் உள்ள ஒரு style.jsஐ வைக்கிறேன்னு வச்சுப்போம். ஸோ style.js. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்ட் இப்போ நமக்கு தேவை கிடையாது. இப்போது style.jsன்னு வராது, இப்போது script.js தானே வரும். நம்ம என்ன நேம்னா கொடுத்துக்கலாம், பட் ஸ்கிரிப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போது இதில் வந்து நான் வந்து ஒரு பாய்லர் பிளேட், பூட்ஸ்டாப்போட ஒரு பாய்லர் பிளேட்டை நான் வந்து யூஸ் பண்ணேன். அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா jQuery ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து jQuery வந்து ஃபஸ்ட்டு வந்து லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கிரிப்டை இன்ஸ்டால் பண்ணணும். அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் வந்து jQueryக்கு கீழே தான் இன்ஸ்டால் பண்ணணும். பிகாஸ் இப்போ நீங்கள் போயிட்டு மேலே போயிட்டு இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இப்போது ஸ்கிரிப்ட் SRC அப்படின்னு போட்டு இதில் நீங்கள் வந்து JS அப்படின்னு போட்டு உங்கள் ஸ்கிரிப்டை இன்க்ளூட் பண்ணிடுவீங்க. நீங்கள் இங்கே போயிட்டு jQuery யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஒர்க் ஆகாது. பிகாஸ் வந்து இது வரைக்கும் லோட் ஆகிருக்கும் போது இந்த ஃபைலுக்கு வந்து தெரியாது மேலே வந்து jQuery இல்லாதனால நம்ம ஸ்கிரிப்டுக்கு தெரியாது நம்ம வெப்சைட்டில் jQuery இருக்குது அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதை எப்போவுமே வந்து jQueryக்கு கீழே தான் போடணும். அப்போ தான் நீங்கள் jQuery யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் jQueryக்கு கீழே தான் போடணும். ஓகேவா? ஓகே. ஸோ jQuery அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஜாபை ஈஸி ஆக்கிறதுக்கு இருக்கிற ஒரு லைப்ரரி. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து பேசிக்காக இதோட பவரை பற்றி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே இதோட பவர் வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த index.html
நம்ம வந்து லைவ் பண்ணிடலாம். ஸோ இதை யூஸ் பண்ண தான் இதோட பவரை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ பேசிக்ஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் உள்ளே போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோல்டரை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் இதை வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ index.html வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, jQuery உங்களோட வெப்சைட்டில் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கன்சோலுக்கு போங்க. கன்சோலுக்கு போயிட்டு சிம்பிளாக டாலர் சிம்பிள் போடுங்க. போட்டு என்ட்ரு கிளிக் பண்ணுங்கள். என்ட்ரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வரணும். இது என்னன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு புரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னும் எப்படி இதை வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து jQuery அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு அடிங்க. அதே மாதிரி வரணும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்கள் வெப்சைட்டில் வந்து jQuery வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் அதை யூஸ் பண்ணி என்ன வேணால் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாடியில் வந்து ஒரு பேசிக்கான விஷயங்களை பண்ணலாம். ஜஸ்ட் வந்து ஒரு பேசிக்காக ஒரு HTML. ஸோ இதை நம்ம சேஞ்ச் பண்ணி நிறையா விஷயங்களை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு UL, அது உள்ளே வந்து ஒரு 3 LIs நான் போடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டில் வந்து அஸ்வின் அப்படின்னு எழுதுறேன். நெக்ஸ்ட்டில் வந்து சம்திங் அப்படின்னு ஏதாவது ஒன்று எழுதுறேன். தேர்டில் வந்து ஒரு யூடியூப், ஜஸ்ட் என்ன 3 போடுறேன் அப்படின்னு வச்சுப்போம். ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போது இதை நம்ம எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் jQuery-யை. இப்போது நம்ம வந்து jQuery அப்படின்னா நீங்கள் எப்போவும் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாலர் சிம்பிள் வரும். ஸோ இதுதான் jQuery-யை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மெத்தட். ஓகேவா? நீங்கள் எப்போவுமே டாலர் சிம்பிள் தான் பண்ணுவீங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா, இப்போது ஒரு எலமெண்ட்டை எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக எப்படி நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றுமே பார்க்க போகிறதில்ல. இப்போது இந்த H1 இருக்குது அப்படின்னா, இந்த H1 நான் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவேன், டாக்குமெண்ட் டாட் அப்படின்னு போட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம். பட் jQuery-ல எவ்வளோ ஈஸி அப்படின்னா, சிம்பிளாக ஒரு டாலர் சிம்பிள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணுற மாதிரி. இது உள்ளே வந்து நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்போ எனக்கு வந்து H1-ஐ செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக இதை என்ன பண்ணணும், console.log பண்ணோம். ஸோ console.log பண்ணுறேன். நான் போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா H1-ஐ செலக்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ நம்ம சிம்பிளாக இந்த கோடை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு இங்கே போய் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து செலக்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து jQuery செலக்ட் பண்ணுறது. ஓகேவா? சிம்பிளாக H1-ஐ செலக்ட் பண்ணிடும். இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து லைட்டாக குழப்பலாம். ஓகே, செலக்ட் பண்ணியிருக்கு, பட் இது வந்து எனக்கு அவ்வளோ கிளியராக தெரியல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, எனக்கு புரியுது. நம்ம இதை யூஸ் பண்ணி சில விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணோம், இல்லை சில விஷயங்கள் நம்ம பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு புரியும். இப்போது jQuery இங்கே இருக்குது. நம்ம வந்து H1-ஐ செலக்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? இப்போது இது உள்ளே இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? பேசிக்காக நம்ம வந்து பெருசாக பண்ண போதில்லை. இது உள்ளே இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஈஸி. இதில் வந்து டாட் போட்டு நான் வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். அந்த மெத்தட் என்ன அப்படின்னா, டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த மெத்தட். அவ்வளோதான். இப்போ இந்த மெத்தட் உள்ள நான் வந்து என்ன டெக்ஸ்ட் வேணால் கொடுக்கலாம். இப்போது சேஞ்சட் பை jQuery அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நான் இங்கே போய் பார்க்குறேன், சேஞ்சட் பை jQuery. சிம்பிள். நம்ம வந்து இதை வந்து ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணுறேன். நம்ம இது ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் டாட் query selector அப்படின்னு சொல்லி query selectorல ஃபஸ்ட்டு வந்து H1-ஐ நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதில் வந்து H1 செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டாட் போட்டு டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் டெக்ஸ்ட்டை மாற்றுவோம். சேஞ்சட் பை JS. ஸோ இப்படி மாற்றுவோம். பட் இதில் நம்ம எவ்வளோ கான்செப்ட்ஸ் நம்ம படித்தோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். டாக்குமெண்ட்னால் என்னென்னு படித்தோம், query selector அப்படின்னா என்னென்னு படித்தோம், டெக்ஸ்ட் கண்டென்ட்டை நம்ம புரிஞ்சிக்கவே நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆச்சு. கரெக்டாக? பட் ஜஸ்ட்டு இந்த சிம்பிள் மெத்தடில் இங்கே பாருங்கள், jQueryயில் பேசிக்காக எந்த எலமெண்ட்டை வேணுமோ அந்த டேகை வந்து செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு டாட் டெக்ஸ்ட் சேஞ்ச் அப்படின்னு போட்டால் சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயம் தான் jQuery. இதில் இன்னும் கொஞ்சம் இதோட பவர் பார்க்கலாம். இப்போது இதை எடுத்துடுறேன். இப்போ உங்களுக்கு வந்து இந்த LIஸை செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து சுச்சுவேஷன் வரலாம். கரெக்டாக? இப்போது அது இருக்கட்டும். இப்போ வந்து இதில் வந்து LI அப்படின்னு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா LI ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிரும்.
ஸோ இது நமக்கு தெரியும். இப்போது உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லை மட்டும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா சிம்பிளாக இந்த இப்படி போட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு நீங்கள் போட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப பேசிக். இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லை மட்டும் தான் எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இதே எனக்கு லாஸ்ட்டில் வேணும் அப்படின்னா நான் லாஸ்ட்டுன்னு போடலாம். ஸோ எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதில் இன்னும் நீங்கள் வந்து அட்வான்ஸாக போகலாம். எப்படி அப்படின்னா இப்போ இது உள்ளே வந்து நான் வந்து ஒரு யூஐ எலமெண்ட்டாக கொடுக்குறேன், ஒரு ஏ டேக் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இது உள்ளே வந்து நான் வந்து ஒரு ஏ டேக் கொடுக்குறேன், எங்கேயுமே போகலை அப்படின்னு வச்சுப்போம். எங்கேயும் போகலை, பட் என்ன இருக்குது அப்படின்னா அஸ்வின் அப்படின்னு ஒரு ஏ டேக் இருக்குது. இதே மாதிரி ஒரு டேகை நான் என்ன பண்ணுறேன், வெள்ளையும் கொடுக்குறேன், இந்த யூஎல்லுக்கும் வெள்ளையும் கொடுக்குறேன். இது வந்து அவுட் சைடு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஏ டேக் இருக்குது, இங்கே ஒரு ஏ டேக் இருக்குது கரெக்டாக. ஸோ நான் ஜூம் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இங்கே காட்டுது. ஸோ இங்கே ஒரு ஏ டேக், இங்கே ஒரு ஏ டேக். இப்போது நான் வந்து இந்த ஏ டேகை மட்டும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி யோசிச்சு பார்த்துருப்பீங்க, ஏ மட்டும் போட்டு லாஸ்ட் அப்படின்னு போட்டால் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் மாறும், நான் வந்து ஃபஸ்ட் போட்டாலும் மாறும். ஓகேவா, இப்படியும் பண்ணலாம். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா நான் வந்து செலக்ட் பண்ணுறேன்ல, செலக்ட் பண்ணுறதுல நான் வந்து எல்ஐ ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இல்லைனா ஃபஸ்ட்டு யூஎல் செலக்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற எல்ஐக்கு போயிட்டு அது உள்ளே இருக்கிற ஏக்கு போகலாம். எப்படி நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல பண்ணுவோமோ அதே மாதிரி பண்ணலாம். இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எது மாதிரி இருக்குது பாருங்கள், என்னோடய யூஎல் உள்ளே இருக்கிற எல்ஐ உள்ளே இருக்கிற ஏ மாதிரி இருக்குது. ஈவன் நீங்கள் இப்படி கூட போடலாம், எல்ஐ உள்ளே இருக்கிற ஏ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இது மட்டும் தான் மாறும். ஸோ வந்து டசன்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது ஜேக்வரியில். நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதும் ஈஸி, அதை சேஞ்ச் பண்ணுறதும் ஈஸி. ஈவன் வந்து இதில் வந்து நான் உங்களுக்கு சிஎஸ்எஸ் பார்ட் காட்டுறேன். நம்ம சிஎஸ்எஸ் பார்ட்டை வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சேஞ்ச் பண்ணுவோம் கரெக்டாக. பட் இப்போது இதில் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு பேக் அண்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டைல், இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்டைல் அப்படின்னு போடுவோம். அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற இப்போ நீங்கள் பேக்ரவுண்டு கலரை மாற்றணும் அப்படின்னா பேக்ரவுண்டு ஈக்குவல் டு ரெட்டு அப்படின்னு மாற்றுவோம். இதுதான் வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் நம்ம பண்ணுறது. ஸோ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மாறி இருக்குது. ஸோ இது ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இந்த மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஜேக்வரியில் பண்ணுறேன். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஜேக்வரியில் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது, அவ்வளோதான். இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணணும் சிம்பிளாக. ஸோ நான் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஒரு கமா போட்டு உங்களுக்கு அதில் வந்து என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அதாவது என்ன, இப்போ நம்ம பேக்ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம். பேக்ரவுண்ட்னாலே என்ன, ஒன்று இமேஜ் இல்லை வந்து கலர் கரெக்டாக. ஸோ நான் ரெட் அப்படின்னு கொடுக்குறேன், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரெட் கலர் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து எதை சேஞ்ச் பண்ணணும், எந்த ப்ராப்பர்ட்டியை சேஞ்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வந்து எதுவாக மாற்றணும் அப்படின்னு கேட்கும். ஓகேவா. ஸோ இப்போ இன்னும் நமக்கு வேறு ஏதாவது நம்ம டாஸ்க் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இப்போ வேறு என்ன சேஞ்ச் பண்ணலாம், இதில் வந்து ஃபாண்ட் சைஸ் மாற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் அப்படின்னு சொல்லி இப்படி போடுவோம் கரெக்டாக. இது வந்து சிஎஸ்எஸ்ல பண்ணுவோம். பட் ஜேக்வரியில் மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸில் வந்து இப்படி பண்ணுவோம். இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம். மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் இங்கே வந்து ஒரு 20px அப்படின்னு நான் போடுறேன், சேவ் பண்ணுறேன். ஸோ சைஸ் பார்த்தீங்களா மாறிடுச்சு, அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக் தான். நீங்கள் இதில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி வேணால் யூஸ் பண்ணலாம், பேக்ரவுண்டு கலரு, அதுலனா வந்து மார்ஜின்னு, என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் போயிட்டு டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ அதை நான் போட்டுட்டு டிஸ்பிளே நன் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா டிஸ்பிளே நன் ஆகிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களையும் இதில் வந்து நான் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இப்போ இதுலேயே வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா ஜேக்வரியில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்து டாக்குமெண்ட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வெறும் வெனிலா ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்தை தான் பண்ண முடியும். அதாவது ஒரு டைமில் ஒன்று தான் சேஞ்ச் பண்ண முடியும் கரெக்டாக. பட் ஜேக்வரி வச்சு ஒரு டைமில் பல விஷயங்களை சேஞ்ச் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்படி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கணும். அந்த வேரியபிள் வந்து ஆப்ஜெக்டாக இருக்கணும். இப்போ நான் வந்து லெட் சிஎஸ்எஸ் ஈக்குவல்ஸ் டு, சிஎஸ்எஸ்ன்னு யூஸ் பண்ண வேணாம், மேபி ஸ்டைல் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்டைல்ஸ் ஈக்குவல் டு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம உருவாக்கணும். ஓகேவா. அந்த ஆப்ஜெக்டில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா எப்பவும் போல் இப்போ வந்து பேக்ரவுண்ட் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஈக்குவல்ஸ் டு என்ன, ரெட் கலர் கரெக்டாக. அடுத்து ஃபாண்ட் சைஸ் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் ஈக்குவல்ஸ் டு ஒரு 50px இப்படி நான் கொடுக்கலாம். இதே வந்து வேறு ஏதாச்சும் இருக்கா, பார்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்டர்
இதில் வந்து பார்டர் அப்படின்னு கொடுக்குறேன். பார்டரில் வந்து ஒரு 3px சாலிட் ஆரஞ்சு அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இதெல்லாம் போடாமல் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, ஸ்டைல்ஸுங்கிற ஆப்ஜெக்டை இங்கே நான் வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ நான் போய் H1ல் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எல்லாமே ஆயிருக்கு பாருங்கள். ஃபாண்ட் பெருசாக இருக்குது, எனக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்துருக்கு. இது நம்ம எப்படி நான் ப்ளூ பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிய சான்ஸ் இருக்குது. ப்ளூ பண்ணிட்டு இது வந்து ஒரு 250px பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஸோ ஒரே டைமில் எல்லாமே நடந்திருக்கு பாருங்கள். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. jQuery யூஸ் பண்ணுறதுங்கிறத விட உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இதுக்கு தான் வந்து லைப்ரரிஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது. இப்போ எப்படி வந்து jQueryயில் இந்த விஷயம் வந்து இவ்வளோ ஈஸியாக இருக்கோ, அது இப்போ ரியாக்ட் ஏன் பாப்புலராக இருக்குது அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸில் இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு விஷயம். இந்த மாதிரி இப்போ எப்படி நம்ம வந்து jQueryயில் இந்த மெத்தட் வச்சு நம்மளால் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுதோ அதே மாதிரி ரியாக்ட் ஜேஎஸில் ஈஸியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி வியூ ஜேஎஸோ இல்லை ஆங்குலர் ஜேஎஸ்லையோ இது இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி லைப்ரரிஸே எல்லோரும் சூஸ் பண்ணுறாங்க. எல்லாராலையும் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் போயிட்டு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக டைப் பண்ண முடியாது. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் தான் நம்ம இதை பண்ணவே முடியும். நான் டேரெக்டாக உங்களுக்கு இது சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எடுத்தோடனே புரிஞ்சிருக்காது. இந்த மெத்தட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்காது கரெக்டாக. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு இது புரியுது. ஸோ என்றைக்குமே நீங்கள் வந்து வெனிலா ஜாவாஸ்கிரிப்டை மறந்துடக்கூடாது. அதோட பேசிக்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாதான், அது உங்களுக்கு புரிஞ்சாதான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் போயிட்டு jQuery இல்லை மற்ற லைப்ரரிஸ்லாம் நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு பேசிக்காக இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தோம். எப்படி வந்து jQuery வச்சு ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணலாம், நார்மலாக ஒரு டேக் வந்து செலக்ட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், ஈவன் உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுற அளவு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் நம்ம வந்து jQuery எக்ஸ்ப்ளோர் பண்ணி இன்னும் நிறையா விஷயங்களை கற்றுப்போம். இதுலேயும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து போன வீடியோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து எலமெண்ட் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு அதை வச்சு நம்ம எடுத்தோம். பட் நம்ம கிளாஸஸ் ஆர் ஐடிஸ் யூஸ் பண்ணி நம்ம எதுவுமே பண்ணல. கரெக்டாக? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸஸ் அந்த ஐடிஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம எப்போவும் போல் ID1 அப்படின்னு கொடுக்குறேன். அது நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதுக்கு வந்து ID ஈக்குவல்ஸ் டு இல்லை ஐடி வேணால் கிளாஸ். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஈக்குவல்ஸ் டு class1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த இது நமக்கு வேணாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போது இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணணும். ஸோ ஐடிஸை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம எப்படி சிஎஸ்எஸில் பண்ணுவோம், ஹேஷ்டேக் அப்படி போட்டு ID1 பண்ணுவோமா? ஸோ அதே தான் இங்கேயும் ஹேஷ்டேக் ID1. இப்போ நான் டெக்ஸ்ட் மெத்தடே யூஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போம். .text அப்படின்னு யூஸ் பண்ணுறேன். உள்ளே வந்து சேஞ்சர் அப்படின்னு மாற்றுறேன் அப்படின்னா எனக்கு இது மட்டும் மாறுது பாருங்கள். ஸோ இது மட்டும் மாறுது பாருங்கள். ஸோ இது மட்டும் செலக்ட் பண்ணி நான் மாற்றிருக்கோம் நடுவில் இருக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம இதை ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இது மட்டும் மாறி இருக்கு. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போது கிளாஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளாக .class1 அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சேஞ்சட். ஸோ நீங்கள் ஐடி வச்சோ இல்லை வந்து கிளாஸ் வச்சு செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள், டக்குன்னு செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து HTML அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது அந்த மெத்தடை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த HTML அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து டோட்டல் HTML கோடையே நம்ம கொடுக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை நான் வந்து console.log பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் பிரிண்ட் ஆகுமான்னு தெரியல. பிகாஸ் பழைய வெர்ஷனில் நமக்கு பிரிண்ட் ஆச்சு. இதில் வந்து நம்ம console.log பார்ப்போம். ஸோ யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு கரெக்டாக. பட் இது என்ன அப்படின்னா டோட்டல் HTML இதில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு இதுக்கு பதிலாக நான் வந்து எல்ஐ செலக்ட் பண்ணுறேன். எல்ஐ செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் டோட்டலாக இதை சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா எல்ஐ அப்புறம் எல்ஐயை க்ளோஸ் பண்ணிடுறேன். இது உள்ள வந்து ஐ ஹேக்கடி அப்படின்னு சொல்லி மாற்றுறேன். சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட்ஸும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே நீங்கள் வந்து 3மே தனித்தனியாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்படி பண்ணலாம். இதை காப்பி பண்ணி மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து ஐ ஹேக்கட் யூ 2 அப்படின்னு போடுறேன். நெக்ஸ்ட் மறுபடியும் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து எந்த கமாவோ இல்லை எந்த ஒரு ஸ்பேஸும் இல்லை அப்படியே பண்ணுறேன். இப்போது அப்படி பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இது வந்து நீங்கள் வந்து எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணலாம். ஈவன் வந்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஏ டேக் கூட போடலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஏ டேக் அதோட href ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு google.com
ஸோ இப்படி போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கூகுள் அப்படின்னு போட்டுட்டு இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து கூகுள் அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. இப்போது இதையே நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்ட் மெத்தடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் இதை வந்து டெக்ஸ்ட் மெத்தடில் யூஸ் பண்ணுறேன், இதை கமெண்ட் பண்ணிடுறேன். எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு டெக்ஸ்ட்டாக தான் போய் அந்த இடத்துல சேவ் ஆகும். பட் நீங்கள் HTML மெத்தடை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போயாச்சும் வந்து ஏதாச்சும் லிங்க் நீங்கள் வந்து jQuery வச்சு ஆட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் வரலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து இந்த HTML அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போது நெக்ஸ்ட் நான் என்ன காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இதெல்லாம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இப்போ நம்ம வந்து டாலர் அப்படின்னு போட்டு நான் எல்லையை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ எல்லையில் நான் CSSஐ கலர் மாற்றணும்னு நினைக்கிறேன். பேசிக்காக நான் வந்து ஒரு பேசிக் கலர் மட்டும் மாற்றணும்னு நினைக்கிறேன். கலர் அப்படின்னு போட்டு ரெட் அப்படின்னு பண்ணுறேன். சேவ் பண்ணுறேன். எனக்கு இது எல்லாமே ரெட்டாக மாறிடுச்சு. கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போது இது வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணிடுச்சு. இப்போ இதுவே நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் அதான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம எப்படி பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்ட் டாட் query செலக்டரில் நம்ம வந்து எல்லா எல்லையும் நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். எல்லா எல்லையும் நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். அண்ட் இதை நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஒரு வேரியபிளில் வச்சுருப்பேன். லெட் எல்ஐஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுருப்பேன். இப்போ நம்ம இதை வந்து கன்சோல் லாக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒரு அரே லிஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ ஒரு அரே லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, பேசிக்காக இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். அப்போ தான் இது நார்மலாகும். இப்போ நான் இதை என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இது அரேங்கிறதுனால எல்ஐஸ் டாட் ஃபார் ஈச் அப்படிங்கிற நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். இதில் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் வருமா, ஈக்குவல்ஸ் டு இப்படி பண்ணியிருப்போம். இதில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இதில் வந்து அந்த ஒரு டேட்டாவும் பாஸ் ஆகும், ஒரு எல்லையும் பாஸ் ஆகும். ஸோ எல்ஐ வாங்கிக்கிட்டு எல்ஐ டாட் அப்படின்னு பண்ணி இதில் வந்து ஸ்டைலு இல்லை அப்புறம் டாட் பேக்ரவுண்டு இல்லை கலரு இப்படி கொடுத்து ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி தான் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருப்பேன். கரெக்டாக? இவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் பண்ணோம். இப்படி ஒரு அட்லீஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 to 3 லைன்ஸ் கோட் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். கரெக்டாக? நீங்கள் வந்து ஏரோ ஃபங்க்ஷன் வச்சு நீங்கள் பார்த்தா கூட நீங்கள் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 2 லைன்ஸ் கோட் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அட்லீஸ்ட் 2 லைன்ஸ் கோட் டைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ப்ராசஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். பட் இந்த கோடை பாருங்கள், இந்த கோடுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஸோ இதை அன்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இது எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் ஒரு லைன் கோடு, அதுவும் சிம்பிளாக இருக்குது. பட் இது எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு query செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை வந்து ஃபார் ஈச் லூப் வச்சு அது உள்ள ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் வச்சு ஒன்றா சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் வந்து வெனிலா ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணணும். ஸோ வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு வந்து பேர் அப்படி தான். நம்ம வந்து jQuery அப்படின்னு இருக்குல்ல, ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து எந்த ஒரு லைப்ரரியோ எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் கோட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது நிறைய இடத்துல நீங்கள் வந்து கேள்விப்படுவீங்க. அது முக்கியமாக நமக்கு வந்து வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ தான் நம்ம வந்து ரியாக்ட் ஜேஎஸோ இல்லை நோட் ஜேஎஸ்க்கு போகும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நோட் ஜேஎஸ் அப்படிலாம் நம்ம போனோம் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஃபங்க்ஷன்ஸு அப்புறம் இந்த மாதிரி லூப்ஸு ஏரோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். jQuery கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக்ங்கிறதால அதில் வந்து நம்ம வந்து ஏரோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணல. பேசிக்காக அதுவே எல்லாமே கொடுத்துருச்சு. நோட் ஜேஎஸ்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏரோ ஃபங்க்ஷன், இந்த ரியாக்ட்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு லூப்ஸ்லாம் தேவைப்படும். அதனால் அந்த டைமில் நமக்கு வந்து தேவைப்படுங்கிறனால தான் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு அப்புறம் அதுக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். jQuery எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து உங்களுக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு மீடியம் லெவலாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். பட் அது வந்து கோடு கொஞ்சம் பெருசாக வரும். பட் நான் jQuery யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து jQuery நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அவ்வளோதான் மெயினே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் அதை யூஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. இந்த வீடியோவில் நம்ம jQueryயில் இருக்கிற இன்னும் நிறைய மெத்தட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போது நம்ம வந்து எல்லாமே டெக்ஸ்ட்டு லிஸ்ட்டை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ இமேஜை யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் பிக்சல் போயிட்டு நான் வந்து இமேஜஸை சர்ச் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக கம்ப்யூட்டர் இமேஜஸ் அப்படின்னு நமக்கு சர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நிறையா இமேஜ் கிடைக்க போகுது. ஜஸ்ட் காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து இங்கே வந்து ஒரு இமேஜ் டேக் கொடுத்துக்கலாம். ஸோ IMG இந்த SRCயை நான் போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து இமேஜ் டேக் வருது. கரெக்டாக? இப்போது
இது வந்து பெருசாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போது இந்த இமேஜ் டேகை நம்ம வந்து எடிட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து ஆட்ரிபியூட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து டாலர் சிம்பிள் போட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இமேஜை செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ IMG அப்படின்னு போட்டு நான் இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் ATTR அப்படிங்கிற இந்த மெத்தடு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து எதை வேணால் எடிட் பண்ணலாம். அதாவது ஒரு இமேஜ் மட்டும் இல்லை, ஒரு லிஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸை நம்ம எடிட் பண்ண முடியாட்டியும் அதுக்கு வெளியில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி SRCன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை ID, கிளாஸு, இல்லை HRF, இந்த மாதிரி வந்து சில ஆப்ஷன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து வித்து மட்டும் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். பிகாஸ் வந்து வித்து கூட நம்ம வந்து இந்த இடத்துல போட முடியும். கரெக்டாக இந்த இமேஜில் கூட வித்து போட முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளாக வித் அப்படின்னு போட்டுட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ பிக்சல்ஸ் வேணும் அப்படின்னு போடுறோம். இப்போ நான் வந்து 300 பிக்சல்ஸ் அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இது சின்னதாகிடுச்சு. இப்போ இதில் நான் வந்து 200 அப்படின்னு நான் போடுறேன் அப்படின்னா எனக்கு 200 அப்படின்னு சொல்லி சின்னதாகிடும். இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து இந்த இடத்துல போடுற எதை வேணால் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ SRCயை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இமேஜ் சேஞ்ச் ஆகும். கரெக்டாக? ஸோ SRC அப்படின்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு வேறு ஒரு இமேஜோட லிங்க் எடுத்துக்கலாம். இந்த லிங்க் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இதை வந்து காப்பி இமேஜ் அட்ரஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். இப்போ நான் போய் இங்கே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இமேஜ் மாறி இருக்குது. பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆட்ரிபியூட்டுங்கிற இந்த விஷயத்தை வச்சு நம்ம வந்து எதை வேணால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இல்லை இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து இதோட வித்து, இதோட ஹைட்டு, இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். இதில் வந்து நம்ம நேம் கொடுத்துருப்போம். கரெக்டாக நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது நேம் கொடுத்துருப்போம். அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இமேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நம்ம இமேஜை சேஞ்ச் பண்ணலாம், வேறு என்ன இமேஜெலாம் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போது ஒரு இன்புட் டேப் இருக்குதுன்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு இன்புட் டேபு. இதில் வந்து ஒரு பேசிக்காக வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டர் ஈக்குவல் டு பிளேஸ் ஹோல்டர் கூட வேணாம், வேல்யூ வச்சுப்போம். வேல்யூ ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு இருக்குன்னு வச்சுப்போம். இப்போது நான் போய் இங்கே பார்த்தேன் அப்படின்னா வேல்யூ ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டாக? இப்போ இந்த இமேஜை நான் வந்து எடுத்துடுறேன். ஸோ இந்த இமேஜை நான் வேல்யூ ஈக்குவல் டு சம்திங் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இதே மெத்தடை வச்சு நம்ம வந்து இந்த வேல்யூ எடிட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, ஸோ சிம்பிளாக IMG அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ATTR அப்படின்னு பண்ணிவிட்டு இதில் வந்து வேல்யூ அப்படிங்கிற இதை போடணும். நம்ம எதை எடிட் பண்ணணுமோ அதை போடணும். அதுக்கப்புறம் அந்த என்ன மாற்றணும் அப்படிங்கிறத போடணும். நான் சேஞ்சர் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து இப்போ சேஞ்ச் ஆகணும். ஏமாறல. ஓகே, IMG இல்லை, அது இன்புட். கரெக்டாக? இன்புட்டில் தான் நான் மாற்றுறேன். ஸோ இன்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சர் அப்படின்னு மாறிடுச்சு. பட் வேல்யூக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ண மாட்டாங்க. நார்மலாக ஆட்ரிபியூட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ATTR அப்படிங்கிற இந்த மெத்தட் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி இமேஜ் லிங்க் மாற்றுறதுக்கு, இல்லை ஏதாச்சும் ஒரு லிங்க் மாற்றுறதுக்கு, வித்து மாற்றுறதுக்கு, ஹைட் மாற்றுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. வேல்யூ மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா .val அப்படிங்கிற இந்த மெத்தட் இருக்குது. ஸோ இந்த மெத்தடை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சிம்பிளாக இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூ மாற்றணும் அப்படிங்கிறத போடணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து சேஞ்சட் பை வேல் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு சேஞ்சட் பை வேல் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ வேல்யூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை வச்சு வந்து ஒரு இன்புட்டோட வேல்யூ மாற்றலாம், இல்லை எதோட வேல்யூ வேணால் மாற்றலாம். ஈவன் வந்து இதை வச்சு வந்து வேல்யூவை ரீசெட் பண்ண முடியும். நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து டூ அப்ளிகேஷன் நம்ம வந்து இது வரைக்கும் ஜாவாஸ்கிரிப்டில் பில்ட் பண்ணோம். கரெக்டாக? அதை வந்து நம்ம வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலை. ஸோ அதை வந்து நம்ம பண்ணுவோம். அப்போது நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த வேல்யூ அப்படிங்கிற இதை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வேல்யூவில் வந்து நான் எம்டியாக போட்டேன் அப்படின்னா இது என்ன பண்ணும், இதை வந்து கிளியர் பண்ணும். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணுவோம். இப்போ யூசர் வந்து ஏதாச்சும் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கிறாங்க அப்படின்னா இந்த கரெக்டாக என்ட்ரு அடிக்கும் போது இந்த வேல்யூ டாட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து கிளியர் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னும் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இப்போது இன்புட்டில் இப்போ நான் வந்து பேசிக்காக வந்து இன்புட்டே நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இன்புட்டை நான் செலக்ட் பண்ணி இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸை ஆட் பண்ண முடியும், இல்லை ரிமூவ் பண்ண முடியும். இப்போது வந்து இன்புட்டில் வந்து எந்த ஒரு கிளாஸுமே இல்லை. கரெக்டாக?
இப்போ நான் வந்து கிளாஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆட் கிளாஸ் அப்படிங்கிற அந்த மெத்தடை யூஸ் பண்ணி என்ன கிளாஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு போடணும். இப்போ நான் வந்து ஆடட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இது ஆட் ஆகிக்கும். நான் போயிட்டு இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இதில் வந்து எதுவுமே காட்டல கரெக்டாக. பட் நான் போயிட்டு இங்கே ஸ்டைல் ஷீட்டில் நான் வந்து ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், பேசிக்காக இங்கேயே வந்து ஸ்டைல் ஷீட்டை போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டைல் ஷீட்டில் நான் வந்து ஆடட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிம்பிளாக வந்து பேக்ரவுண்டில் தான் கலர் மாற்றுவோம். ஸோ கலர் வந்து ஒரு ரெட்டு அப்படின்னு போடுவோம். போட்டுட்டு இப்போ இதில் பார்க்கலாம், இது வந்து ஒன்று இந்த கிளாஸ் வந்து சி வந்து கேப்ஸில் வரும், அதை நான் மறந்துட்டேன். இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா இதோட கிளாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் இது மாதிரி பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து எந்த கிளாஸுமே மென்ஷன் ஆகலை, பட் அந்த கிளாஸ் வந்து ஆட் ஆகிருக்கு கரெக்டாக. இப்போ நான் இதை வந்து எதில் வேணால் பண்ணலாம். இப்போ நான் எல்ஐயில் போயிட்டு இந்த கிளாஸ் ஆட் பண்ணேன் அப்படின்னா ஆட் ஆகும். இல்லை நான் வந்து ஏ டேக்கில் போயிட்டு இந்த கிளாஸ் ஆட் பண்ணேன், இல்லை H1ல் போயிட்டு ஆட் பண்ணேன் அப்படின்னா ஆட் ஆகும். ஸோ சிம்பிளாக நீங்கள் கிளாஸ் ஆட் பண்ணலாம். பட் யாராச்சும் அதை வந்து இந்த மாதிரி வந்து சோர்ஸை பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து H1ல் எந்த ஒரு கிளாஸஸும் தெரியாது கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை வந்து பண்ணலாம். இன்னும் நீங்கள் வந்து இதில் வந்து கிளாஸஸை ஆட் மட்டும் இல்லை, நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டிஃபால்ட்டாக இங்கே போய் கிளாஸ் கொடுக்குறேன். ஓகேவா, கிளாஸ் ஈக்குவல் டு ஆடட் அப்படிங்கிற இந்த கிளாஸ் நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த ஸ்கிரிப்டை நான் போடாட்டியும் இது வந்து டிஃபால்ட்டாக இருக்க போகுது கரெக்டாக. நான் வியூ சோர்ஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டிஃபால்ட்டாக இந்த கிளாஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து கிளாஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரிமூவ் கிளாஸ் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து எந்த கிளாஸை ரிமூவ் பண்ணணும், இப்போ எனக்கு வந்து ஆடட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நிறையா விஷயங்களை பண்ணலாம். அண்ட் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் மட்டும்தான் ஆட் பண்ண முடியும், இல்லை நீங்கள் ஒரு கிளாஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ண முடியும்னு கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக எதாவது கிளாஸ் போடலாம், இந்த மாதிரி எதாவது கிளாஸ் போடலாம். நீங்கள் வந்து எத்தனை கிளாஸ் வேணால் போடலாம், அதுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்து jQuery வச்சு நீங்கள் வந்து ஈஸியான விஷயங்களை பண்ணலாம். இப்போ நம்ம வந்து இந்த 3 லிஸ்ட்டுக்கும் நம்ம வந்து கிளாஸ் போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருப்போம், இல்லை ஃபார் ஈச் யூஸ் பண்ணியிருப்போம். யூஸ் பண்ணி தான் நம்ம அது உள்ளே போயிட்டு கிளாஸஸை ஆட் பண்ணியிருக்க முடியும். பட் நம்ம இப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து கிளாஸஸ் ஆட் பண்ணலாம், கிளாஸஸை ரிமூவ் பண்ணலாம், அதோட வேல்யூஸை மாற்றலாம், எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதனால தான் வந்து jQuery வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து கிளாஸஸை மேனிப்புலேட் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான ஸ்டெப்ஸ்லாம் பார்ப்போம். ஹே காய்ஸ், ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து jQueryயோட பேசிக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அட்வான்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ நம்ம ஏன் வந்து jQuery வந்து பேசிக்ஸ் வந்து ஒரு 3 வீடியோலேயே முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும், அதோட கான்செப்ட்ஸ் தெரியும். ஜஸ்ட் வந்து சின்டாக்ஸ் jQueryயில் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்டாக்ஸ் மட்டும் தான் நம்ம ஈவெண்ட் லிசனர் நம்ம வந்து டாக்குமெண்டேஷனில் நார்மலாக வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து நம்ம ஈவெண்ட் லிசனர் பண்ணுவோம். ஒரு பட்டன் இருக்குது அப்படின்னா அதை வந்து கிளிக் பண்ணால் ஒரு விஷயத்தை பண்ண வைப்போம் கரெக்டாக. ஒரு H1 இருக்குது அப்படின்னா அதை கிளிக் பண்ண அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும். அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நார்மலாக வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். இப்போ டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு H1 இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ H1 வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து query செலக்டர் வச்சு H1 முதல்ல நான் செலக்ட் பண்ணுவேன் கரெக்டாக. H1 அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஆட் ஈவெண்ட் லிஸ்னரை கொடுப்பேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணணும், கீ ப்ரெஸ்ஸாக இல்லை என்னென்னு கொடுக்கணும். நான் இதில் வந்து கிளிக் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதனால் நான் டக்குன்னு பண்ணுறேன். இந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன வேணால் நம்ம பண்ணலாம். இதில் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தை நம்ம மாற்றலாம், இல்லை console.log பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம் கரெக்டாக. இப்போது இதில் வந்து நான் வந்து console.log பண்ணணும் அப்படின்னா console.log அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு கிளிக்கடு அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் போயிட்டு இப்போ இந்த H1 கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கிளிக்கடு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். மறுபடியும் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் பிரிண்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ இது வந்து பேசிக்காக வந்து இதை வந்து நம்ம வந்து வெனிலா ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு இப்படி பண்ணுவோம். இப்போது இதை எப்படி நம்ம வந்து நம்மளோட jQueryயில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ jQueryயில் இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணணும். எப்பவும் போல் H1 செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு வந்து கிளிக் பண்ணால் தான் நான் ஆட் பண்ணணும் கரெக்டாக. இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. நான் வந்து அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம வந்து கிளிக் மட்டும் பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ணால் எப்படி ஈவெண்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணலாம் மட்டும் பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ணால் அப்படின்னா
கிளிக் அப்படின்னு நான் போட்டுடலாம். ஸோ கிளிக் அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தட் என்ன கேட்கும் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இதெல்லாம் கேட்காது. பிகாஸ் இதை நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுறதுனால இந்த மெத்தட் வந்து ஒரே ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை தான் கேட்கும். இப்போ நான் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷனை நான் வந்து டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நான் வந்து console.log பண்ணுறேன் அப்படின்னா கிளிக்கடு அப்படின்னு நான் பண்ணேன். சிம்பிள், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் போயிட்டு இது பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கிளிக்கடு அப்படின்னு வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து சில அட்வான்ஸான ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இப்போது நம்ம இந்த வெனிலா ஜாவாஸ்கிரிப்டோட விஷயத்தை வச்சு நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் H1 எலமெண்ட்டோட சிஎஸ்எஸ் மாறணும் அப்படின்னா, சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம மாற்றணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அது வந்து வெனிலா ஜாவாஸ்கிரிப்டில். பட் இதில் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், திஸ் அப்படின்னு பண்ணுவோம். இந்த கீவேர்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? திஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து இந்த H1 மென்ஷன் பண்ணுவோம். கரெக்டாக? சிம்பிளாக திஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். சாரி, கேப்ஸ் இல்லை, நார்மல் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், பேக்ரவுண்டு அப்படின்னு போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து கலர் வந்து நான் வந்து பிங்காக மாற்றுறேன் அப்படின்னா பிங்க் மாற்றிடலாம். இது வந்து கேப்ஸ் கிடையாது, ஸ்மால். ஓகேவா? பட் இப்போது இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, திஸ்ங்கிற கீவேர்ட் நமக்கு என்ன பண்ணணும் நமக்கு தெரியும், H1 மென்ஷன் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் jQueryல நம்ம வந்து திஸ்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, jQuery வெர்ஷன் ஆஃப் திஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது திஸ் இப்படின்னு போட முடியாது. நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, டாலர் சிம்பிள் போட்டு அது உள்ளே தான் திஸ் அப்படின்னு யூஸ் பண்ண முடியும். நம்ம நார்மலாக நம்ம வெனிலா ஜாவாஸ்கிரிப்டில் நம்ம திஸ் அப்படிங்கிற கீவேர்டை ஒரு எலமெண்ட் உள்ள யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த H1 ரெக்கமெண்ட் பண்ணோம், அந்த H1 மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? பட் நீங்கள் jQueryல திஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து jQuery வெர்ஷனில் தான் போடணும். அப்போ தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் மாற்றிட்டேன். கரெக்டாக? இப்போ நான் போயிட்டு இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ பார்க்கலாம், இது வந்து சேஞ்ச் ஆகலை இப்போது. ஸோ மேபி என்ன நல்லா இருக்கும், பேக்ரவுண்ட் பிங்க் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன அப்படின்னா, நான் முன்னாடி ஸ்டார்டிங்கே உங்களுக்கு சொன்னேன், யாரோ ஃபங்க்ஷனில் நம்ம திஸ்ங்கிற கீவேர்டை யூஸ் பண்ண முடியாது, அது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு நான் அவங்ககிட்ட சொன்னேன். கரெக்டாக? ஸோ நம்ம இங்கே யாரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதான் ப்ராப்ளம். நம்ம வந்து நார்மல் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணோம், அப்போ தான் இது ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா? ஸோ சிம்பிளாக மாறுது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இதில் வந்து நிறையா விஷயங்களை இதில் வந்து பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்து நமக்கு வந்து தெரியும் இதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒன்லி கிளிக்கு தான். பட் இந்த வெனிலா ஜாவாஸ்கிரிப்டில் பார்த்தீங்க அப்படின்னா கீ ப்ரெஸ்ஸு, கீ அப்பு, கீ டவுனு, அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை விட வந்து ஒரு அட்வான்ஸான ஒரு மெத்தட் இருக்குது. கிளிக்கை விட அட்வான்ஸாக ஒன்று இருக்குது jQueryல. அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த சுச்சுவேஷனில் 99% நமக்கு வந்து யூஸ் ஆகும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த வீடியோலேருந்து பார்க்கலாம். guys, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி கிளிக் அப்படிங்கிற இது பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம வந்து கீ ப்ரெஸ்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த கீ ப்ரெஸ்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இன்புட் ட்ராக்கிங் பண்ணோம். நான் வந்து ஒரு இன்புட் மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கிட்டேன். அதில் போயிட்டு இப்போ நான் எதாவது டைப் பண்ணேன் அப்படின்னா அது அப்படியே வந்து console log வந்துச்சு. கரெக்டாக? அதை வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பண்ணோம். இப்போது அதை வந்து நம்ம வந்து jQueryல எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணால் இதெல்லாம் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு இது ரெண்டையும் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து எப்படி வந்து jQueryல பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து இந்த இன்புட் டேப் இருக்குது. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து இன்புட் டேப்பை நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ சிம்பிளாக டாலர் சிம்பிள் போட்டு நம்ம வந்து இன்புட் அப்படின்னு போட்டால் போதும், செலக்ட் ஆயிரும். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீ ப்ரெஸ் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கீ ப்ரெஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கீ ப்ரெஸ்க்கும் இது வந்து ஒர்க் ஆகும். இப்போது நான் இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நான் ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா console.logல ப்ரெஸ்ஸட் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டேன்னா இப்போது என்ன காட்டுது, நாட் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு காட்டுது. இந்த P வந்து ஸ்மாலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது நான் இதில் போயிட்டு நான் வந்து ஒரு கீ டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு console.log ஆகும். பாருங்கள். ஸோ இப்போ நான் ஒரு கீ என்ட்ரு பண்ணும்போது எனக்கு console.log ஆச்சு. இப்போ நான் இன்னொரு கீ என்ட்ரு பண்ணுறேன், எனக்கு ஆகுது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பண்ணுறேன் பாருங்கள். இதை ஃபுல்லாக நான் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் A அப்படின்னு அடித்தேன் அப்படின்னா எனக்கு ப்ரெஸ் ஆகுது, ப்ரெஸ்ஸட் அப்படின்னு console.log ஆகுது. கரெக்டாக? இப்போ நான் B அப்படின்னு பண்ணால் 2 times ஆகுது. இந்த மாதிரி வந்து நான் எத்தனை டைம் பண்ணாலும் எனக்கு இந்த மாதிரி வந்து console.log ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணுவோம்.
என்ன அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேயும் அந்த ஈவெண்ட்டுங்கிறது பாஸ் ஆகும். அதாவது என்ன விஷயம், என்ன கீ வந்து இப்போ வந்து யூஸர் வந்து கிளிக் பண்ணுறாங்களோ அது வந்து பாஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம எப்போ அது வந்து ஈவெண்ட் அப்படின்னு வச்சுப்போம். கரெக்டாக ஈவெண்ட்னு வச்சுட்டு அந்த ஈவெண்ட்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இந்த ஈவெண்ட்டை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து டபிள்யூ ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் பார்க்கும்போது டார்கெட் அப்படிங்கிற ஒரு இது உள்ள வந்து நமக்கு இதில் வந்து வேல்யூ அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துச்சு. கரெக்டாக. ஸோ இப்போ இதுலேயும் பார்க்கலாம், ஜாவா ஸ்கிரிப்ட்லேயும் அப்படி இருந்துச்சு. ஜேக்வரியில் எப்படி நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு கீழே வரணும். ஸோ வேல்யூ அப்படிங்கிறதுல இது இருக்குது. ஸோ நம்ம வந்து அதே விஷயத்தை இங்கே பண்ணலாம். சிம்பிளாக நம்ம முன்னாடி பண்ணது தான், அதை தான் இங்கேயும் பண்ண போகிறோம். இந்த இடத்துல console.log .target .value அதே விஷயத்தை நம்ம பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு இப்போ நான் போயிட்டு ஏதாவது ஒன்று ப்ரோக்ராம் பண்ணுறேன். இதை அழிச்சிட்டு அஸ்வின் நான் எழுத அது வந்து அப்படியே பிரிண்ட் ஆகுது பாருங்கள். நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அஸ்வின். ஸோ நான் என்ன பண்ணுறேனோ அது வந்து அப்படியே வந்து இங்கே வந்து நடக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பேசிக்காக வந்து இந்த கீ ப்ரெஸ் ஃபங்க்ஷனை வச்சு நம்ம நிறையா விஷயங்களை பண்ணலாம். நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ஜேக்வரியை வச்சு டூ ப்ராஜெக்டை வந்து நம்ம இது வரைக்கும் பேசிக்காக பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அது வந்து ஒரு பெரிய வெப்சைட்டாக பில்ட் பண்ண போகிறோம். அந்த டைமில் வந்து நான் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லித்தரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஹே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்னேன் என்ன அப்படின்னா, ஒரு 2 வீடியோ முன்னாடி நான் சொன்னேன் நம்ம வந்து இந்த கிளிக்கோ இல்லைனா இந்த கீ ப்ரெஸ்ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். இதை விட வந்து நம்ம 99% வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற இன்னொரு விஷயம் இருக்குது. அதுதான் நம்ம வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்டாக. ஸோ இப்போ அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணிப்போம், ஒரு டேகை செலக்ட் பண்ணிப்போம், H1 செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். இப்போது நம்ம கிளிக்கு போடுறோம், கீ ப்ரெஸ் போடுறோம். கரெக்டாக. பட் இதை விட இன்னும் ஈஸியாக ஒன்று இருக்குது, ஆன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஆன் அப்படிங்கிற மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சேமாக எப்படி வந்து இந்த ஆட் லிஸ்னர் ஒர்க் பண்ணுமோ அதே மாதிரி ஒர்க் பண்ணும். அதாவது இந்த ஆட் லிசனரோட ஷார்ட் ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆட் லிசனரோட ஷார்ட் ஃபார்ம்னு வச்சுக்கோங்க, மீதி எல்லாமே சேம் தான். ஸோ இப்போ சொல்லுங்கள், ஆட் லிசனரோட ஷார்ட் ஃபார்ம் அப்படின்னா ஆன். இப்போ இந்த ஆன் உள்ள என்ன வரணும், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு வரணும். கிளிக்கா இல்லை கீ ப்ரெஸ்ஸா என்ன வரணும் அப்படின்னு கேட்கும். இப்போ நம்ம வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். இப்போ நான் கிளிக் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணணும், ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகேவா. பாஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் console.log பண்ணுறேன் அப்படின்னா ப்ரெஸ்ஸடு பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் வந்து இது கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ப்ரெஸ்ஸர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ண முடியும். இதிலே வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா இதில் வந்து கீ ப்ரெஸ் இருக்குது. இப்போது நான் கீ ப்ரெஸ்ன்னு இருக்குது. இதில் இன்னும் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து இதில் நிறையா விஷயங்களை பண்ணலாம். இப்போ இதில் வந்து மவுஸ் ஓவர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த மவுஸ் ஓவர் என்ன அப்படின்னா, நம்ம மவுஸை மேலே கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா இது வந்து console.log பண்ணும். ஸோ மவுஸை நீங்கள் வைக்கும்போது பண்ணோம். இந்த மாதிரி வந்து இதில் வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போது நம்ம இதிலே இப்படி சேஞ்ச் பண்ணலாம். இப்போது இது வந்து ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் ஆக்கிட்டு பிகாஸ் இப்போ நான் திஸ்ஸுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ண போகிறேன். அதனால இப்போது இதில் வந்து நான் வந்து சிஎஸ்எஸை மாற்ற முடியும். திஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படிங்கிற மெத்தடில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபாண்ட்டோட வெயிட் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணும் அப்படின்னா என்னோடய ஃபாண்ட்டை வந்து போல்டாக்கும் ப்ளஸ் அப்புறம் நார்மல் ஆக்கும். அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் போல்டு அப்படின்னு போட்டேன் அப்படின்னா நான் மவுஸை ஓவர் கொண்டு போகும்போது இது வந்து என்னோடய ஃபாண்ட்டை போல்ட் பண்ணும். ஓகேவா. ஸோ இதில் வந்து இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து வெரைட்டியாக யூஸ் பண்ணலாம். மவுஸ் ஓவர் இருக்குது. இன்னும் நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஜேக்வரியோட ஏபிஐ போய் படிக்கலாம். ஸோ ஜேக்வரி ஏபிஐ டாக்குமெண்டேஷன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இங்கே வரும். இதில் வந்து நீங்கள் ஈவெண்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் இதில் வந்து ஆன் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ ஆன் எங்கே இருக்குது, ஃபுல்லாக ஆன் தான் இருக்குது. ஓகே. இதில் வந்து ஆன் அப்படிங்க இருக்குது இல்லையா. ஸோ இந்த ஆனில் நீங்கள் என்னென்ன ஈவெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து எக்ஸாம்பிளோட இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா console.log.text பண்ணலாம். இன்னும் வந்து இதில் வந்து நிறையா விஷயங்களை பண்ணலாம். அலர்ட் நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை வந்து எக்ஸாம்பிளோட இதில் வந்து ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் இதை வச்சு நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்டேஷனை வச்சு
நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஈவன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக போட்டிருக்காங்க பாருங்கள். டகுல் கிளாஸ் ஆக்டிவ் இந்த மாதிரி வந்து இன்னும் என்னென்னலாம் இருக்குது, ஆஃப்டர் அப்படிலாம் இன்னும் இந்த மாதிரி மெத்தட்ஸும் நம்ம இன்னும் பார்க்கல. பட் இதில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ராவான நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணால் இன்னொரு பேராகிராஃபை ஆட் பண்ணுது. கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டில் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஆன் கிளிக்கில் பேராகிராஃப் ஃபங்க்ஷனை எடிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம டூ பண்ணுவோம். அப்போ நம்ம இந்த ஃபீச்சரை பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம மவுஸ் ஓவர் பார்த்தோம். கீ ப்ரெஸ் இதில் யூஸ் பண்ண முடியாது. வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து ஹைட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த ஹைட் அப்படிங்கிற மெத்தட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து கிளிக் அப்படின்னு போட்டுறேன். this.css போடாமல் ஹைட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணால் ஸோ ஹைட் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ நான் போயிட்டு கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஹைட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து இதில் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இதில் இருக்கிற எல்லா மெத்தட்ஸும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் வந்து நிறையா கூல் ஸ்டப்ஸ் நிறையா பண்ணலாம். இந்த ஆன்ங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த கீ ப்ரெஸ் இந்த கிளிக்கை விட ஆன் வந்து நம்ம நிறையா யூஸ் பண்ணலாம். இது வச்சு இதில் வந்து ஈவெண்ட் இதில் பாஸ் ஆகும். அதை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இன்னும் நமக்கு வந்து என்னென்ன வேணுமோ அதை வந்து இந்த ஆன் வச்சு நம்ம பண்ணலாம். ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து jQueryயில் அனிமேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம animate.css அப்படிங்கிற அந்த ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம வந்து அனிமேஷன் பண்ணோம் கரெக்டாக. பட் அது வந்து பேஜ் லோட் ஆகும்போது ஆச்சு. பட் நம்ம jQuery வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போதோ இல்லை ஒரு இமேஜை கிளிக் பண்ணும்போதோ அதை அனிமேட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நிறையா விஷயங்களை இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அனிமேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. நீங்கள் jQueryயோட எஃபெக்ட்ஸோட டேபுக்கு போனீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். டாக்குமெண்டேஷனில் அனிமேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அனிமேட்டு, டிலே, ஃபேட் இன், ஃபேட் அவுட், அப்புறம் ஃபேட் டகுல், இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப காமனாக வந்து jQueryயில் யூஸ் பண்ணுறப்படுற விஷயம் இதில் மட்டும்தான் கற்றுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து jQueryயை வந்து இப்போது நான் வந்து இந்த இன்புட் டேப்லாம் நான் எடுத்துடுறேன். ஸோ பேசிக்காக இந்த இன்புட் டேப் அந்த இதுவும் எடுத்துடுறேன். நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து அனிமேட் ஆகிறது வந்து நமக்கு தெரியணும். அதனால் இது எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு நார்மல் ஒரு டிவ் கண்டெய்னர் ஒன்று பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து கேப் விட்டு இருக்கும். ஸோ டிவ் கண்டெய்னரில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு டிவ் க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு ஐடி வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஐடி இல்லைனா கிளாஸ் கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கிளாஸை வந்து நான் வந்து 3 டைம்ஸ் கால் பண்ணிக்கிறேன். 3 டைம்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஜஸ்ட் இந்த கிளாஸை வந்து எடிட் பண்ண போகிறேன். ஸோ 1 அப்படிங்கிற இந்த கிளாஸில் ஜஸ்ட் வந்து ஒரு ஹைட் வந்து ஒரு 200 இல்லை ஒரு 100 px போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி இதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ப்ளூ இல்லை ஆரஞ்சு கலர் பண்ணலாம். ஆரஞ்சு கலர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் இதை கம்மி பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம வந்து ரெண்டுக்குமே வந்து ஸ்பேசஸ் கொடுக்கலாம். ஸோ ஸ்பேசஸ் கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து மார்ஜின் டாப் அண்ட் பாட்டம் பண்ணணும். இல்லைனா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜின் லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு மார்ஜின் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து ஒரு 10 pxும் அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஒரு 10 pxும் பண்ணி பாருங்கள் என்ன நடக்குது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வருது கரெக்டாக. ஓகே. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கீழே வந்து ஒரு பட்டன் ஜென்ரேட் பண்ணலாம். இந்த பட்டன் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது மூணுமே வந்து அனிமேட் ஆகுற மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு மார்ஜின் வேணும் அப்படின்னா இல்லை நீங்கள் வந்து 20 px போட்டுக்கலாம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு 20 px போட்டால் எதுவும் ஆக போகுது இல்லை. பிகாஸ் வந்து எல்லாமே டாப் அண்ட் பாட்டம் தான். 20 px வேணால் இப்படி பண்ணிக்கலாம். இப்போ 20 px வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் மேபி நம்ம வந்து இதை பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு 100 px போட்டால் என்ன, ஸோ இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கலாம். 200 px. ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த பாக்ஸஸை வந்து நம்ம வந்து எப்படி வந்து இதை வந்து மறைய வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது ஜஸ்ட் வந்து ஒரு எலமெண்ட் நினச்சிக்கோங்க. இது வந்து ஒரு ஃபோட்டோ அப்படின்னு நினச்சிக்கோங்க.
இதை எப்படி நம்ம ஹைட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கீழே போயிட்டு ஒரு பட்டன் ஒன்று கிளிக் பண்ணலாம். இப்போ நான் இதை வந்து பட்டன் வச்சு நான் செலக்ட் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்து கிளிக் மீ அப்படின்னு இருக்கட்டும். இதில் வந்து நான் வந்து ஒரு வாட்டி வந்து ஐடியோ இல்லை கிளாஸோ யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் வச்சு நம்ம வந்து இதை வந்து ஹைட் பண்ணலாம். ஸோ கிளாஸ் வந்து நீங்கள் வந்து மை பிடிஎன் அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் போடுறேன். நெக்ஸ்ட் நார்மல் பிடிஎன் பூட்ஸ்ட்ராப் கிளாஸஸ் இருக்குல்ல, ஸோ பிடிஎன் ப்ரைமரி. ஸோ இது எல்லாமே நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இது விட்டுடலாம். அது வந்து கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு. ஸோ நான் இது ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன், அதான் எனக்கு நல்லாயிருக்கும். ஸோ 250 நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இங்கே பட்டன் இருக்குது கரெக்டாக, கிளிக் மீ அப்படிங்கிற இந்த பட்டன் இருக்குது. இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ இந்த பட்டனை ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த கோடெல்லாம் நான் வந்து இப்படி வச்சுருக்கு ஜஸ்ட் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக தான். இந்த என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம், இந்த HTML டெக்ஸ்ட்டு CSS இந்த மாதிரி வந்து எல்லா மெத்தட்ஸும் நீங்கள் வந்து இந்த ஃபைலை நான் உங்ககிட்ட கொடுக்கும்போது நீங்கள் வந்து அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால அப்படி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த கிளாஸ் நம்ம வெரிஃபை பண்ணோம். கிளாஸுக்கு என்ன நேம் கொடுத்தோம் அப்படின்னா மை பிடிஎன்கிற கிளாஸ். ஸோ சிம்பிளாக ஹேஷ்டேக் டாட் போட்டு மை பிடிஎன் கிளாஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது இதில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது நான் வந்து ஆன் தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் நீங்கள் கிளிக் யூஸ் பண்ணுறது பதிலாக ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கிளிக் அப்படின்னு போட்டேன். இதில் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, மை பட்டன் வந்து கிளிக் பண்ணால் மட்டும்தான், என்னோடய பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரிகர் ஆகும் கரெக்டாக. ஸோ இப்போது இது உள்ளே வந்து நம்ம என்ன வேணால் பண்ணலாம். இப்போ இது உள்ள நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டிவ் எலமெண்ட்டை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட டிவ் எலமெண்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து கிளாஸ் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 1 வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ 1 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளோட ஃபேடு இன் இல்லை ஃபேட் அவுட் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபேட் அவுட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து இதில் என்ன போடணும் அப்படின்னா, உங்களோட செகண்ட்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸில் நீங்கள் வந்து இது வந்து ஃபேட் அவுட் ஆக்கணும், அதை மறைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். இப்போ நான் இதில் வந்து ஒரு 1000 அப்படின்னு போட்டேன்னா 1 செகண்ட், ஓகேவா? 1000 அப்படின்னா 1 செகண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் 1000 அப்படின்னு போட்டனால இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா 1 செகண்டில் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேட் அவுட் ஆகும். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் மறைஞ்சு போகும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். எதுக்கு இது மறையல? ஓகே, ஸோ என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன எது அப்படின்னா, இப்போது நம்ம jQuery இங்கே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டாக. இந்த jQuery பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்லிம் வெர்ஷன். இந்த நீங்கள் படித்தாலே தெரியும், jQuery ஸ்லிம் வெர்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க கரெக்டாக. நம்ம வந்து இந்த jQueryயை வந்து இம்போர்ட் பண்ணலை. ஆல்ரெடி வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணோம். அந்த டெம்ப்ளேட்டில் இது வந்து வந்துச்சு கரெக்டாக. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நான் இன்டர்நெட்டில் படித்த வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லிம் வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் வந்து நிறையா ஃபெசிலிட்டிஸ் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம ஃபேட் அவுட் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன காட்டுது, ஃபேட் அவுட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு காட்டுது இங்கே நான் போட்டேன் அப்படின்னா. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து ஸ்லிம் வெர்ஷனில் இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, jQueryயில் மெயினான வெர்ஷனில் இன்ஸ்டால் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக இந்த ஸ்லிம் அப்படின்னு இருக்குல்ல, இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடு ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் எப்படி இருக்கோ இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்போ கன்சோலை பாருங்கள், ஏதாச்சும் வந்து எரர் இருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு jQuery இருக்கான்னு பாருங்கள், இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன பண்ணுங்கன்னா, வியூ சோர்ஸுக்கு போயிட்டு இப்போ இந்த லிங்க்கை நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக, jQuery லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி jQuery லோட் ஆகுதான்னு பாருங்கள். ஸோ லோட் ஆகுது. ஸோ இப்போ என்னோடய jQuery ஒர்க் ஆகுது. ப்ளஸ் இது வந்து ஸ்லிம் வெர்ஷன் கிடையாது. அதனால் இப்போ நான் வந்து இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது வந்து ஒர்க் ஆகணும், ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேட் அவுட் ஆகுது கரெக்டாக. பட் இது ஃபேட் அவுட் ஆகுது. பட் இதில் இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் வந்து கன்சோலில் போயிட்டு இந்த எலமெண்ட்டில் பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து இந்த டிவ் கண்டெய்னர் உள்ள இன்னமும் அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஜஸ்ட் வந்து அதோட டிஸ்பிளே தான் வந்து நன் அப்படின்னு இருக்குது, ஓகேவா? ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், அதனால சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து 1000 அப்படின்னு போட்டுடலாம் ரைட்டா. இதில் போட்டோம் அப்படின்னா ஸ்லோவாக மினிமைஸ் ஆகுது, மறைஞ்சு போகுது. இப்போ இதிலே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் இது கீழே போயிட்டு நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஆக்ஷனை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து console.log பண்ணலாம். ஸோ இங்கே வந்து முடிச்சுட்டு
இங்கே வந்து நான் கன்சோல் டாட் லாக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது ஃபேடட் அப்படின்னு நான் பண்ணுறேன் அப்படின்னா இப்போது நான் கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து எனக்கு என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் வந்து ஃபேடட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த விஷயம் வந்து மறைஞ்சு போகுது. கரெக்டாக? இப்போது நம்ம வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம கன்சோலில் காட்டாமல் நம்ம ஸ்க்ரீனில் காட்டியிருந்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கும், யூசர் வந்து இதை கிளிக் பண்ண அடுத்த செகண்டே வந்து அது மறைகிறதுக்கு முன்னாடியே ஃபேடட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இது ஏன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து கிளிக் பண்ண அடுத்த செகண்டே ரன் ஆகுது. கரெக்டாக? அப்போ என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இது 2 கோடையும் அட் த சேம் டைம் ரன் பண்ணுது. ஸோ அட் த சேம் டைம் ரன் பண்ணுறனால ரெண்டுமே ஒரே டைமில் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக இங்கே வந்து இந்த ஃபேட் அவுட்லேயே வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கால் பேக் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா இது உள்ளே வந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று போடுறோம் அப்படின்னா இது என்ன பண்ணும், கரெக்டாக வந்து இந்த 1000 செகண்ட்ஸ் இந்த ஃபேட் அவுட் அப்படிங்கிறது இது முடிஞ்ச அப்புறமா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இது பண்ணாது. ஸோ இப்போ நான் போயிட்டு வந்து கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இது எப்போ கன்சோல் டாட் லாக் ஆகும் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபேட் அவுட் ஆன அந்த ஒரு செகண்டுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து லாக் ஆகும். இது ஏன் நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் புரியும். இப்போ நான் போயிட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபேட் அவுட் ஆகுதா, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஃபேட் வந்து 3 டைம்ஸ் வருது. ஏன் 3 டைம்ஸ் வருது அப்படின்னா நமக்கு வந்து 3 டிவ்ஸ் இருக்குது. கரெக்டாக? இங்கே வந்து 3 டிவ் இருக்குது. 3 டிவ்க்குமே வந்து இந்த ஃபேட் அவுட் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காக லூப் ஆகும். லூப் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷனும் 3 டைம்ஸ் நடக்கும். ஓகேவா? ஸோ இதை வச்சு இதை நம்ம யூஸ் பண்ணி இன்னும் நிறையா விஷயங்களை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக திஸ் அப்படின்னு போட்டு டாட் போட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா இது வந்து ரிமூவ் ஆகும். நான் ஏன் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை ஃபேட் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, இது வந்து ஃபேட் அவுட் ஆகுது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கே தவிர இந்த கோடு வந்து இன்னும் வந்து வெப்சைட்டில் தான் இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து இப்போ நமக்கு இது பிரச்சனை இல்லை. பட் ஃப்யூச்சரில் நம்ம நெக்ஸ்ட்டு பில்ட் பண்ண போகிற ப்ராஜெக்டில் இது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர். என்ன அப்படின்னா நான் வந்து இந்த கிளிக் மீ அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இது மறைஞ்சு போகணும். ப்ளஸ் வந்து இங்கே எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி ரிமூவ் போட்டேன். கரெக்டாக? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ நான் போய்ட்டு கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் ஆகுது பாருங்கள். ஸோ நம்ம இந்த கன்சோலில் பார்த்தாலே தெரியும். நான் அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நீங்கள் கன்சோலை பார்த்துக்கிட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் இருந்த டேக்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரிமூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து சில விஷயங்களை நம்ம பண்ண முடியும். இது எப்படி வந்து 3மே ரிமூவ் பண்ணுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த .1 அப்படிங்கிற இந்த 3 கிளாஸ் இருக்குல்ல, அந்த 3 கிளாஸுக்குமே ஒரு வாட்டி ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து திஸ் வந்து ஃபஸ்ட்டு டிவ்வாக இருக்கும், செகண்ட் டைம் வந்து செகண்ட் டிவ்வாக இருக்கும், தேர்ட் டைம் வந்து தேர்ட் டிவ்வாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேட் அவுட் பண்ணலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஃபேட் அவுட் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபேட் இன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட ஃபேட் இன் ஃபேட் அவுட் இந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபேட் அவுட் ஆகுதா. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து ஃபேட் இன் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணலாம். பட் இப்போ அதுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபேட் டகுல் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னா இது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபேட் அவுட்டில் இருந்துச்சு அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் இதை கிளிக் பண்ணால் எனக்கு அவுட் ஆகுதா, இப்போ வந்து ஃபேட் அவுட் ஆகிருக்கு, இப்போ வந்து டிஸ்பிளே ஆகலை. இப்போ இந்த டகுல் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணோம், இந்த எலமெண்ட் வந்து இப்போ இருக்கா இல்லையான்னு பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா இது வந்து பிரிண்ட் பண்ணோம், இருந்துச்சு அப்படின்னா ஃபேட் இன் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த கோடை ரிமூவ் பண்ணிடுறேன், பிகாஸ் இந்த கோட் இருந்தால் ஒர்க் ஆகாது. இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன்னா எனக்கு ஃபேட் அவுட் ஆகுது. இப்போ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபேட் இன் ஆகுது. எப்படி ஆகுது அப்படின்னா இப்போ நான் இதை கிளிக் பண்ணோடனே இது மறைஞ்சது இல்லை, இப்போ வந்து இது டிஸ்பிளே வந்து நன்னில் இருக்குது. ஓகேவா? ஸோ டிஸ்பிளே நன்னில் இருக்கிறனால நான் இப்போது 2வது டைம் நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா 2வது டைம் இந்த கிளிக் மீ பட்டன் நான் பண்ணேன் அப்படின்னா இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து நான் இந்த டிவ் வந்து யூஸோட கண்ணுக்கு தெரியுதா தெரிலையா, டிஸ்பிளே வந்து நன்னில் இருக்கா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும். நன்னில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நன் அப்படின்னு போட்டுருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும், ஃபேட் இன் பண்ணும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்மார்ட்டாக வந்து அதுவே திங்க் பண்ணி அதுவே பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபேட் இன் ஆகுதா, நெக்ஸ்ட் ஃபேட் அவுட் ஆகுது. ஸோ ஃபேட் இன் ஆகும், ஃபேட் அவுட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஸ்மூத்தான அனிமேஷன்ஸை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுலேயே வந்து ஸ்லைட் இருக்குது. இப்போ நான் வந்து ஸ்லைட்
அதில் நான் வந்து டகுல் பண்ணுறேன். நம்ம வந்து ஸ்லைடில் வந்து இன்னு அப்பு அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் டகுல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது சேவ் பண்ண மறந்துட்டேன். சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எப்படி மேலே போகுது பாருங்கள். இப்போ எப்படி கீழே வருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்லைடு அப் இருக்குது, ஸ்லைடு இன் இருக்குது. நீங்கள் வந்து jQueryயோட API டாக்குமெண்டேஷன் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து ஸ்லைடில் வந்து நம்ம ஈவெண்ட்ஸில் பார்த்துட்ருக்கோம், இல்லை எஃபெக்ட்ஸில் பார்க்கணும். ஸோ ஸ்லைட் டகுல் இருக்குது, ஸ்லைட் டவுன் இருக்குது, அப் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுமே வந்து நீங்கள் தனித்தனியாக கூட யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே போயிட்டு ஸ்லைட் டவுனு யூஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ டவுன் ஆகும். பட் ஆல்ரெடி வந்து இங்கே இருக்கிறதுனால இது ஒர்க் ஆகலை. பட் இப்போ நான் ஸ்லைட் அப் அப்படின்னு பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒர்க் ஆகும். ஸ்லைட் அப் மேலே போகுது கரெக்டாக. பட் நம்ம வந்து இதை கிளிக் பண்ணால் 2 விஷயமும் நடக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்லைட் டகுல் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்லைட் டகுல் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஸ்லைட் டகுல் இப்போ பார்த்தீங்கன்னா அது மேலே போகுது, கீழே வருது. ஸோ இது வந்து ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் இதில் வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து நான் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா இது எனக்கு வந்து ஸ்மூத்தாக மேலே போயிட்டு ஸ்மூத்தாக வந்து கீழே வரும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த அனிமேஷன்ஸை நம்ம ரியல் வெப்சைட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி, இன்னொரு பட்டனை கிளிக் பண்ணால் இன்னொரு விஷயம் பண்ணுற மாதிரி, நெக்ஸ்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து நிறையா விஷயங்களை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலாம். ஃபுல்லாக வந்து டு டூ லிஸ்ட்டை வச்சு ஒரு ப்ராடக்ட் பண்ணுவோம்.